ஆண்டவர்களே, நாம் ஆண்டுடைய ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நற்கருணைக்கு முன்பாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிறோம். நாம் ஒரு நிமிடம், அதாவது கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். நற்கருணை பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டுடைய பிரசன்னமாக நற்கருணை பேழை, இந்த பேழைக்கு முன்பாக நாம் மண்டியிட்டு ஆராதித்து ஆண்டவருடைய அன்பை இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஸ்துதி தந்தை மகன் தூயாவின் பெயராக ஆமென். நித்திய ஸ்துதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகின்றாய்? ஏன் ஏன் நீ புலம்புகின்றாய்? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். ஆமென். அல்லேலூயா. காத்திடுவார், நடத்திடுவார், காத்து நடத்திடுவார், என்னை காத்து நடத்திடுவார். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளி விடமாட்டார். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளி விடமாட்டார். நம்மை தள்ளி விடமாட்டார், உங்களை தள்ளி விடமாட்டார், என்னையும் தள்ளி விடமாட்டார். ஆனந்த மகிழ்ச்சி அப்ப சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்?
ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? உனக்கும் முன்னே அவர் சமூகம் செல்லும் கோணல்கள் நேராகும். உனக்கு முன்னே அவர் சமூகம் செல்லும் கோணல்கள் நேராகும். வெண்கல இரும்பு கதவுகள் உடையும் புதையல் உனக்காகும். எஸ் மாஸ்டர், தேங்க்யூ அப்பா. வெண்கல இரும்பும் கதவுகள் உடையும் புதையல் உனதாகும். இந்த தேசம் உனதாகும். இந்த தேசம் உனதாகும். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகின்றாய்? ஏன் ஏன் நீ புலம்புகின்றாய்? அன்பின் தகப்பனே, நற்கருணை ஆண்டவரே, எங்களை காண்கிறவரே, இரக்கத்தின் அரியணையிலிருந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரை உற்று நோக்கி பார்க்கிறவரே, இதோ இந்த சீயோன் மூவேளை செபக்குழுவினுடைய ஆண்டவரே ஒருங்கிணைப்பாளர்கள், நடத்துனர்கள், ஆண்டவரே அப்பா, இதை அனைத்து காரியங்களிலும் தாங்குகின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாளில், இந்த உபவாச நாளில், இந்த வெள்ளிக்கிழமையில தகப்பனே உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே இந்த 52 நபர்களையும், இன்னும் வர இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நற்கருணை ஆண்டவரே உடைய பாத படியில கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அப்பா, நீ சமீபத்திற்கு மட்டுமல்ல, தூரத்துக்கு தேவனா இருக்கிறீரப்பா. எந்த ஊரிலிருந்து, எந்த பட்டணத்திலிருந்து, எந்த நாட்டிலிருந்து ஆண்டவரே தொலைதூரத்திலிருந்தும் இந்த இணைப்பில் அவர்கள் இணைந்திருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் உங்க முன்னாடி நிக்கிறாங்கப்பா. அப்பா, அவங்க உங்க முன்னாடி நிக்கிறாங்க ஆண்டவரே. ஐயா, எல்லாரையும் அப்பா உங்களுடைய இரக்கத்தின் அரியணைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கிருபையின் அரியணைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உடைய மகிமைக்குரிய காயங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த காயங்களிலிருந்து வழிந்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உங்க ஆளுகைக்குள்ள, உங்க அபிஷேகத்துக்குள்ள, உங்க வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நிரப்புங்க டாடி. அப்பா, உங்க இரக்கம் ஒவ்வொருவர் மேலும் பொங்கி வழியட்டும். வார்த்தையினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. உங்களுடைய உயிருள்ள வார்த்தையினால், வாழ்வு தரும் வார்த்தையினால், மீட்பளிக்கும் வார்த்தையினால், விடுதலை தரும் வார்த்தையினால், குணமாக்கும் வார்த்தையினால், ஆண்டவரே சமாதானம் நிறைந்தவருடைய வார்த்தையினால் ஒவ்வொருடைய உள்ளமும் இல்லமும் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உங்க வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானம், வெளிப்பாடு இப்பொழுது ரைட் நவ யாவர் மேல இயேசுவின் நாமத்துல உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீதியானுடைய இதயத்தை திறந்தது போல அப்பா உன் பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படுவதாக. அப்பா, எம்மாசுடைய கண்கள் திறந்தது போல அப்போ ஒவ்வொருடைய இருதயங்களும் கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ரீமானா சந்துரல ரிபி பிக்கனா ஓஷனா கரதிர பலரி சந்தரன கரதிரி பிபி கரபி ஓ ஹந்தரல ரியாரி 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 பல ஷரதுரன நன கரதிரி பிக்கரபா ஓ ஹமன கர தீனி ஷரோதர நிபல கரு லீதன சந்தனன கரதர பலரி வன ஷரதிரி பிக்கரபி. பரிசுத்த ஆவியானவரே, உங்க ஆளுகைக்குள்ள அப்பா அப்பா உங்க ஆளுகைக்குள்ள பாளையத்துக்குள்ள இறைவாக்கு உரைத்த போது அங்கிருந்த 72 பேர் மீதும் அப்பா ஆவியான ஊற்றப்பட்டதை விட்டு ஆண்டவரே இன்னும் 2 பேர் பாளையத்துக்கு வெளியே இருந்த போது அவர்கள் மீதும் ஆவியான ஊற்றப்பட்டு அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்களே தகப்பனே. இந்த ஆலய பிரகாரத்துல அப்ப அத்தனை பேரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்புவீராக. உங்க ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் வார்த்தையினால வல்லமையினால நிரப்புவீராக ராஜா. எங்கள் தாய் மரியாளுடைய இருதயத்தை வார்த்தையினால ஆவினால நிரப்பினீர. அதே போலப்பா இப்பொழுது ஒவ்வொருடைய உள்ளங்களும் வார்த்தையினால் வல்லமையினால் கிருபையினால் இரக்கத்தினால் உங்க பரிசுத்த ரத்தத்தினால நிரம்பட்ட இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. ஒரிபல ஷரதரண கரதிரி சந்தரளருவி கரபா. அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றியோடும் கரத்துல ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. தடைகள் எல்லாம் விலகட்டும். பராக்குகள், தேவையற்ற சிந்தனைகள், குழப்பங்கள், கவலைகள், மன சோர்வு, ஆத்ம சோர்வு எல்லாவற்றையும் கொண்டு வந்து மனம் மடிவாக்குகிற அந்த மனமடிவின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன் தகப்பனே. என் தகப்பன் எங்களோடு கூட இருக்க எனக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும்?
என் ஆண்டவர் என் வலப்பக்கம் இருக்க எனக்கு எதிராக எவன் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அப்பா சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்கள் பட்சத்துல இருக்கிறீர் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்தரிக்கிறையா. படைகளின் ஆண்டவராக, எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவராக, எங்களுக்காய் போராடுகிறவராக, ஆமீன், எங்களோடு இருக்கிறீரே. எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்பா எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரை. எங்க ஆன்ம கண்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவரை. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அப்பா அப்பா அந்த கூட்டம் முடிந்து செல்லும் போதே என் ஜனங்கள் மாபெரும் விடுதலையோடு கடந்து செல்வார்களாக. தகப்பனே, நீங்க அப்படியே ஆசீர்வதிக்கிற உங்களுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலும் விடியற்காலை விண்மீனாகிய புனித மரியன்னையின் பரிந்துரையிலும் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு நாமத்திலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், அவருடைய இரக்கம் இன்று நம்மோடு இருக்கிறது. நானுங்களே, இன்றைக்கு கொடுக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? முழங்கால்கள் வெல்லும், முழங்கால்கள் ஜெயிக்கும். முழங்கால் ஜெயிக்கும். எப்படி முழங்கால் ஜெயிக்கும்? முழங்கால்ல நிக்கிறோம், நாள் முழுவதும் முழங்கால்ல நிக்கிறோம், ஜெப நேரம் முழுவதும் முழங்கால்ல நிக்கிறோம், செய்தி நேரம் முழுவதும் முழங்கால்ல நிக்கிறோம், ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால்ல நிக்கிறோம், வீட்டுல ஜெபிக்கும் போது முழங்கால்ல நிக்கிறோம். எப்படி முழங்கால் ஜெயிக்கும்? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு ஆவியான நம்மளோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். வாசிக்கலாம் திருப்பாடல்கள் 37ஆம் அதிகாரம். திருப்பாடல்கள் 37ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். அவர் தம் வழியை பின்பற்று. ஆமென். ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று. ஆமென், ஆமென், ஆமென். போதுப்பா. அன்பான சகோதர சகோதரிகளே, முழங்கால் நிக்கிற ஜெபத்துல முழங்கால்ல நின்று ஆண்டவர்கிட்ட நம்ம போராடுறோம்னு சொன்னா அந்த முழங்காலுக்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு வெற்றி உண்டு. அன்புக்குரியவர்களே, அந்த முழங்கால் ஜெபத்துக்கு கண்டிப்பா பலன் உண்டு. ஆனா என்ன பண்ணணும் தெரியுமா அன்புக்குரியவர்களே? தெய்வ சமூகத்துல காத்து இருக்கணும் அன்புக்குரியவர்களே. தெய்வ சமூகத்துல காத்து இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் நின்று ஒரு ஜெபமால சொல்லிட்டேன், ஒரு அரை மணி நேரம் நின்று பாடி துதிச்சுட்டேன், ஒரு அரை மணி நேரம் நின்று இறைவார்த்தையை வாசிச்சுட்டேன், அது பத்தாது அன்புக்குரியவர், அது பத்தாது. பதில் கிடைக்கிற வரைக்கும் முழங்கால்ல நிக்கணும். ஆமேன்னு சொல்ற விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் முழங்கால்ல நிக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார் அப்படின்னு நம்முடைய இருதயம் மகிழ்ந்து களிகூர்ந்து சந்தோஷப்படணும். ஆத்மாவில் ஒரு நிலையான மகிழ்ச்சி உண்டாகணும். ஆத்மாவில் அதுக்கு பிறகு அந்த காரியத்தை குறிச்சு கவலை வரக்கூடாது, கண்ணீர் படக்கூடாது, அதை குறிச்சு பேசவே கூடாது அன்புக்குரியவர்களே. அதுதான் முழங்கால் ஜெபத்துக்கு கிடைக்கிற வெற்றி. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு நாம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக காத்திருக்கணும் அன்புக்குரியவர்களே. எப்படி காத்திருக்கணும்? எப்படி காத்திருக்கணும்? ஒரு சில காரியங்களை இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட கூட பேசட்டும் அன்புக்குரியவர்களே. ஆவியானுடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துருவோம். பிரான்சேர் பிரதருடைய விருப்பத்துக்கு இல்ல, ஆமா, விஜயன் பிரதருடைய விருப்பத்துக்கு அல்ல அன்புக்குரியவர்களே, பாக்யராஜ் பிரதருடைய விருப்பத்துக்கு அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய விருப்பத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய மனதை திறந்து, நான் முழங்கால் நின்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பதிலே இல்லையப்பா, என் கண்ணீர் துடைக்கப்படவே இல்லையா ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்படவே இல்லை, இன்னும் எத்தனை மாசம் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறது, இன்னும் எத்தனை வருஷம் ஆண்டவரை நான் ஜெபிக்கிறது? பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்ம முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்கள். முதலாவது, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் இருப்பதை கொட்டிவிட வேண்டும், கொட்டிவிட வேண்டும். முதலாவது, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்துல இருக்கிறத என்ன பண்ணணுமா? கொட்டிடணுமா, கொட்டிடணுமா. திருப்பாடல் 62ல 1வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிங்களேன். திருப்பாடல் கடவுளே, என் கூக்குரலை கேளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும், உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன், நாள்தோறும் என் பொருத்தனைகள் நிறைவேறும். 62ல 1, 62 நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்து. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள்,
அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். ஆமென். 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 1வது வசனத்தை 62வது வசனம் எடுத்துக்கங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க. 62வது வசனம், அது 62ல 1 சொல்லுகிறது, கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கிறேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடம் இருந்த. இந்த நிச்சயம் வேணும் அன்புக்குரியவர்களே. இந்த விசுவாச மன உறுதி எனக்கு வேணும். நான் ஆண்டவருக்கு முன்பாக மௌனமா நான் காத்திருக்கிறேன், முழங்கல்ல நிக்கிறேன்னு சொன்னா எனக்கு பதில் வருவது மனிதரிடமிருந்து அல்ல, ஆண்டவரிடமிருந்து. ஆமென். அல்லேலூயா. மனிதரிடமிருந்து அல்ல அன்புக்குரியவர்களே, யாரோ ஒருத்தர் சொன்ன வசனத்தினால அல்ல அன்புக்குரியவர்களே. நான் முழங்கல் போட்டு நான் ஆண்டவருக்காக காத்திருந்தா ஏன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பா. பிரான்சிஸ் சேவியர் பிரதர் வழியா அல்ல அன்புக்குரியவர்களே. நான் ஊழியக்காரன் தான், தெளிவா சொல்றேன். நீ முழங்கால் போடு. மன உறுதி எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரியுமா? நான் விசுவாசத்தோடு நான் பொறுமையா ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது எனக்கு பதில் யாரிடமிருந்து வருமா? ஆண்டவரிடமிருந்து வரும். ஆண்டவரிடமிருந்து வரும். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த கூட்டத்துக்கு போனேன்னா அங்க அந்த அருட்தந்தையின் வழி ஆண்டவர் பேசினாரா? பேசுவாருங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆமா, நீங்க சீன் மூவேளை ஜெபக்குழுல காலை மதியம் இரவு எல்லா நாளும் பிரேயர் நடந்துட்டே இருக்கு. நீங்க கேக்குறீங்க, தப்பு கிடையாது, ஊழியக்காரங்க வழியா ஆண்டவர் பேசுற. ஆனா என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு முன்பாக காத்திருக்கும் போது என் தெய்வம் என்னோடு பேசுவார், என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்துக்கு பதில் என் தேவனிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்னவர்களே, பாருங்க, ஏசப்பாடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் யார்கிட்டயாவது போய் ஆலோசனை கேட்டாரா? எங்கேயாவது போய் உட்கார்ந்தாரா? அன்புக்குரியவர்களே, யோசிச்சு பாருங்களேன். யார்கிட்டையும் போய் உட்காரலங்க. அவர் நேரா அப்பாட்ட தான் போவாரு. அது கெசமனி தோட்டமா இருக்கலாம், அல்லது கடற்கரையா இருக்கலாம், அல்லது ஒரு மலை குகையா இருக்கலாம், அல்லது தனிமையான ஒரு இடமா இருக்கலாம், அல்லது படகுல உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது ஆலயத்துல போய் ஜெபிக்கலாம். ஆனா யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரா? அப்பாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. தகப்பனிடத்துல, வானத்தையும் பூமியை படைத்த தன்னை அனுப்பின தகப்பனிடத்துல போய் உட்கார்ந்து கேட்டாரு, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு இன்னைக்கு என்னை அனுப்புறீங்க, நான் என்ன பண்ணணும்? பெசாய்தாவுக்கு போகணுமா? சீர்தீதோன் பகுதிக்கு போகணுமா? அல்லது நாசரேத்துக்கு போகணுமா? அல்லது பெத்லகேமுக்கு போகணுமா? எனக்கு சொல்லுங்க. இரவெல்லாம் முழங்கல்ல நின்று எனக்கு பதில் வரும், நான் ஜெபிக்கிற, மௌனமா காத்திருக்கிற எனக்கு என் ஆண்டவரிடந்தே பதில் வரும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஒரு முழு நிச்சயம் இருந்தது. அப்ப அந்த முழு நிச்சயத்தோட என்ன பண்ணணும்? 8வது வசனம் திருப்பி யாரோ ஒருத்த வாசிங்க. 62ல 8. மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். ஆமென். அப்போ 2வது என்ன சொன்ன? முழு நிச்சயத்தோட ஆண்டுட்டு வரும்போது என்ன பண்ணணுமா அன்புக்குரியவர்களே? நம்முடைய உள்ளத்துல இருக்கிறத திறந்து அவற்றை கொட்டிடணும். 11:28 சொல்றாரு இல்லையா? மத்தேயு 11:28 சொல்றாரு இல்லையா? பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரு அன்புக்குரியவர்களே. இப்ப ஆண்டு சமூகத்துல கொட்டிடணும். கொட்டுனதை திருப்பி அள்ளக்கூடாது. யார்கிட்ட கொட்டி இருக்கிறோம்? மனுஷன்ட்ட. யான் குப்பையில கொட்டி இருக்கிறோம்? இல்லையே. நான் கொட்டுன விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற என் தேவனுடைய பாதத்துல கொட்டி இருக்கிறேன். கல்வாரி சிலுவையின் அடியில கொட்டி இருக்கிறேன். இரக்கத்தின் அரியணையில இருக்கிற என் இரக்கத்தின் தேவனுடைய பாதத்துல கொட்டி இருக்கிறேன் அன்புக்குரியவர்களே. நான் கொட்டின விண்ணப்பத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். அது ஒரு நாள் வீண் போகாது அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் வீண் போகாது. என்னுடைய நம்பிக்கையின்படி நான் திறந்து கொட்டி இருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு கண்டிப்பா தெய்வம் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே, அந்த கொட்டினதுதான் திரும்பி நம்ம தூக்கிட்டு வரக்கூடாது அன்புக்குள்ளே, திரும்ப தூக்கிட்டு வரக்கூடாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாங்க அன்புக்குரியவர்களே. அவங்க யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, திறந்து கொட்டிட்டு காத்திருக்கிறது என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? பரிசுத்த ஆவியானவரோடு கடவுளுடைய இடையூறு இல்லாத உறவு கொண்டிருக்கணும். நான் திருப்பி சொல்றேன் அன்புக்குரியவர்களே,
இந்த கொட்டிட்டு ஆண்டவரோடு எப்படி இருக்கணுமா, பரிசுத்த ஆவியானவரோடு கடவுள்ல இருக்கிற அந்த ஃபெலோஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒன்றிப்பு இருக்கு பாத்தீங்களா, நட்புறவு இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன வரக்கூடாதான், அதுல வரக்கூடாது. சாரி, ஃபாதர் வந்துட்டாங்க. கோயில் உள்ள பாக்குறேன். பிரியமானவர்களே, கடவுளோடு இருக்கிற அந்த உறவுல என்ன வரக்கூடாதான், கிராஸ் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வரக்கூடாது. அப்ப சந்தேகம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ண நண்பர்களே, 62ஆம் அதிகாரம் திருப்பாடல் 62ல 5வது வசனம் வாசிங்களேன். கடவுளுக்காக மௌனமாக காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடம் இருந்தே. ஆமேன். ஆமேன். பாருங்க, திரும்பவும் அந்த ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன பண்றாராம், கொட்டிட்டு நாம கொண்டு போய் நம்ம உலகத்துல இருக்கிறத திரும்ப அவங்கள்ட்ட திறந்து கொட்டிட்டு, அன்புக்குரியவர்களே நாம என்ன பண்ணணுமா, அவருக்குள்ள இருக்கிற அந்த உறவுல சந்தேகமே இல்லாம நாம அவரை நம்பி காத்திருக்கணும். அதுதான் தாவீது நமக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு அன்பான சகோதரமே, இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. எப்ப உன் மனசுல இருக்கிறது கொண்டு என்கிட்ட வச்சிருப்பா, நான் உன்னை உனக்குரிய தேவைகளை சந்திப்பேன், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பேன், உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லி அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட நமக்காக நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படி நமக்காக காத்திருக்கிற நல்ல தேவனாய் நம்மோடு கூட. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப ஆண்டவர் சமூகத்துல நம்ம மனசுல இருக்கிறத கொட்டிடணும். கொட்டும் போதுதான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாரு. ரெண்டாவது, ஆண்டவர் சமூகத்துல அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவரோடு இருக்கிற உறவு இருக்கு பாத்தீங்களா, அந்த உறவுல எந்த ஒரு சந்தேகங்களோ குளறுபடிகளோ பின்மாற்றமோ சோர்வோ மனசோர்வோ நமக்குள்ளே ஒரு நாளும் வரவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இது நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு கண்டிப்பா, நம்முடைய முழங்கால் ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பாரு. கண்டிப்பா பதில். ரெண்டாவது அன்புக்குரியவர்களே, ரெண்டாவது என்ன செய்யணுமா, ஆண்டோடைய வார்த்தையினால நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையை திரும்ப 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 ஞாபகப்படுத்தி நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய ஆத்துமாவை, நம்ம உள்ளத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். அதே திருப்பாடல்கள்ல 130வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். திருப்பாடல்கள்ல 130வது அதிகாரம் 5வது இறைவன். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆமென். 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 இததான் நான் சொன்னேன். நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவருடைய வார்த்தையினால நம்முடைய உள்ளத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கே ஒரு நாள் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது அல்ல அன்புக்குரியவர்களே. என்னைக்கே ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டேன் அப்புறம் மூலமா ஓடி வச்சுட்டேன், அது அல்ல அன்புக்குரியவர்களே. ஒரு நாள் படிச்சாலும், ஒரு வருஷம் படிச்சாலும், படிச்ச வார்த்தைகளை என் இருதயத்துல வைத்து அன்னைவரியாளை போல தியானிக்கிறவர்களாய், அந்த வார்த்தையை திரும்ப 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 அறிக்கை பண்ணி செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான சகோதரமே, எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே படிச்ச வார்த்தையை மனசுக்குள்ள இருத்தி வச்சு தியானித்து, ஆண்டவரே என் சூழ்நிலைக்கு, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, இந்த வார்த்தையை நான் திரும்ப நினைவுல கொண்டு அதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீங்க கண்டிப்பா பதில் கொடுப்பீங்க. நான் முழங்கால நின்று ஜெபிக்கிறேன், என் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. ஏன்னா உங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் காத்திருக்கிறாங்களோ அவர்களுடைய முழங்கால் ஜெபம் கண்டிப்பாய் பலனை கொடுக்கும். 100% பலன் கொடுக்கும். 100% பலன் கொடுக்கும். எனக்கு அன்பான சகோதரமே, கடவுளுக்காக காத்திருக்கிறது அன்பானவர்களே, வசனத்தை நிறைய சாப்பிட்டு வெளி உலக வசனத்தை என்ன பண்ணணுமா, நிறைய சாப்பிட்டு ஆண்டவருக்குள்ள பலனடைய வேண்டும். ஆண்டவருக்குள்ள பலனடையணும். பாருங்க அன்புக்குரியவர்களே, இயேசுசாமியோட வாழ்க்கையில வெளி உலக அம்மாவோட 30 வருஷம் தங்கி இருக்கிறார். யாரோட? தாய் மரியாளோட 30 வருஷம் தங்கி இருக்கிறார். ஆனா
3 வருஷம் வெளி ஊழியம், வீட்டை விட்டு வெளியே போய் ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும். ஆனா அன்புக்குரியவர்களே, இந்த வெளி ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 30 வருஷம் தந்தை கடவுளோடு இருந்து அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்த திருச்சட்டங்களை படித்து திருச்சட்ட வார்த்தைகளை மனசுல இருத்தி தந்தை கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, தன்னை குறித்து இறைவார்த்தைகள் என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் 30 வருஷமா அன்புக்குரியவர்களை அவர் எடுத்து தன்னுடைய இருதயத்துல வைத்தபடினாலதான் அந்த 3 ஆண்டுகள் ஊழியம் மிக 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 சிறப்பா இருந்தது. மிக மிக சிறப்பா இருந்தது. அந்த ஊழியம் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அந்த ஊழியத்துல இன்னைக்கு விடுதலையும் வெற்றியும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய பெயரை சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அவங்க யோசிச்சு பாருங்களேன், ஏன் இன்னைக்கு என் முழங்கால் ஜெபத்துக்கு பதில் வரல? நான் சொல்றேன் இல்லையா, எத்தனை வருஷம் காத்திருந்து ஜெபிச்சேன் பிரதர், ஆண்டவர் கேட்கவே இல்லை பிரதர், என் பிரச்சனை மாறவே இல்லை பிரதர், என் சூழ்நிலை மாறவே இல்லை பிரதர் அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன். அன்பானவர்களே, இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் சுகம் எத்தனையோ ஆண்டுகள் என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என்னோட மினிஸ்ட்ரிக்காக எத்தனையோ வருஷம் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளையோடைய வேலைக்காக எத்தனையோ வருஷம் ஜெபிக்கிறேன், என் வீட்டுக்காரருடைய குடிகார கணவனுடைய மனமாற்றத்துக்காக எத்தனையோ வருஷம் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ வருஷம் அந்த பிரஷர்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த சுகர்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும். பிரியமானவர்களே, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 சொல்லுகிறது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவை கொடுக்காமல் அது வெறுமையாய் திரும்பாதே, அதே போல என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற என் வார்த்தைகளும் நான் எதற்காக அனுப்புகிறேனோ அதை அவர்களிடத்துல வெற்றிகரமாக செயல்படாமல் வெறுமையா என்னிடத்துல திரும்பி வராது என்று சொல்லுகிறார். வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள அன்புக்குரியவர்களே, அந்த முழங்கால்ல நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என்ன உண்டா? பதில் கண்டிப்பாய் வந்து அனுப்புகிறது. பதில் கண்டிப்பாய் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான சகோதரர்களே, வாலிபனா இருந்த யோசேப்பு அன்புக்குரியவர்களே, கடவுள் திட்டத்தை சொப்பனங்கள் மூலம் வெளிப்படுத்தினார், கனவுகள் மூலம் வெளிப்படுத்தினார். ஆனா அவன் வாழ்க்கையில வந்தது என்ன? எல்லா இழப்பு, எல்லா நஷ்டம், நிந்தை, அவமானம், சிறைச்சாலை வாழ்க்கை, இப்படிதான் அவங்க வாழ்க்கையில வந்து கொண்டதே இருந்தது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, அந்த 14 ஆண்டுகள் அன்புக்குரியவர்களே எகிப்தில அவன் காத்திருந்ததனுடைய விளைவு அன்புக்குரியவர்களே, காத்திருந்ததனுடைய விளைவு என்னதான் தெரியுமா? ஆண்டவர் சொப்பனத்துல பேசுனது கண்டிப்பா நடக்கும், ஆண்டவர் கனவுல பேசுனது கண்டிப்பா நடக்கும். தெய்வ சமூகத்துல காத்து கிடந்தான் அன்புக்குரியவர். காலம் நிறைவேறி வந்தது அன்புக்குரியவர்களே, காலம் நிறைவேறி வந்த போது அன்புக்குரியவர்களே, தேவன் சொன்னது அவருடைய வாழ்க்கையில அப்படியே 100% நிறைவேறியது. 100% நிறைவேறியது. திருப்பாடல் 105ஆவது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. திருப்பாடல் 105ல 19வது இறைவார்த்தை வாசிங்களே. 105ல 19. காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று, ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆமென். ஆமென். பாத்தீங்களா, காலம் வந்தது. திருப்பி வாசிங்க. காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று, ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆமென். 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 இதைதான் நான் சொன்னேன். வார்த்தையினால, வசனத்தினால, இறை வார்த்தையினால நம்முடைய ஆத்துமாவை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு அடிப்பான் பாருங்க, ஒரு அடி. போராட்டம் வரும் பாருங்க, ஒரு பயங்கரமான போராட்டம் வரும். ஆனா அந்த போராட்டத்துக்கு மத்தியில, அந்த பாடுகளுக்கு மத்தியில அன்புக்குரியவர்கள அவனை ஜெயிச்சு அவன் தலையை நசுக்கி அவனை நரக பாதனத்துல தள்ளுனா அன்புக்குரியவர்களே, தேவனிடமிருந்து நீங்க காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு நிறைவேறணும்னா வசனம் உங்கள் இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கணும் அன்புக்குரியவர்களே. வசனத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். தேவன் சொன்னது நிறைவேறும் சொல்லி யோசிப்பு காத்திருந்தபடினால் அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தை அவன் இருதயத்துல வச்சு சிந்திச்சுட்டே இருந்திருக்கிறான். ஐயோ, நமக்கு சின்ன வயசுல ஆண்டவர் பேசினார்ல, கனவுல ஒரு கனவு இல்லைங்க, 2 கனவு வந்துச்சு.
அவன் வாழ்க்கை எப்படிங்கிறத ஒரு கனவுல 2 கனவுல வந்தது. ஆனா 2 கனவுல பேசின வார்த்தைக்கும் நான் வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லையா? சம்பந்தமே இல்லாம நடக்குது. பாராதூர வித்தியாசம் இருக்குதே. ஆனா எப்படி நடக்க போகுது? ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் பார்த்தான், இவ்வளவு எதிர்மறையான காரியம் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் எதை தொட்டாலும் நான் தொடர்றதெல்லாம் என் தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. நான் எதை தொட்டாலும் தொடர்றதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. போத்திபாருடைய வீட்டுல இருக்கும்போது அவன் செஞ்சதெல்லாம் கடவுள் ஆசீர்வதிச்சார். அப்போ பாருங்க அன்புக்குரியவர்களே, நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருக்குமானால் அன்புக்குரியவர்களே, நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு இல்லாமை, வறுமையில இருந்தாலும், அடிமைத்தலையில இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, உங்களோடு தேவன் இருக்கிறதை ஒவ்வொருவரும் காண செய்வார். தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு வந்தது போல, ஆண்டவர் சொன்னது யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறுவது போல, அன்புக்குரியவர்களே, துன்ப நேரத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் பிடித்துக் கொண்டே செபிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு வல்லமையுடையவரார். அதனாலதான் சொன்னேன், முழங்கால்கள் ஜெயிக்கும். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பார்களே, மூன்றாவது அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்ன பண்ணுமா? ஊழியம் செய்யணும். நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, நாம என்னத்தை போய் சொல்றது? நம்ம எப்படி போய் சொல்றது? நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்தா தானே நம்ம சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது செஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும். இது பிசாசு கொடுக்கிற தவறான ஆலோசனை. பிசாசு கொடுக்கிற தவறான ஆலோசனை. எனக்கு அன்பான சகோதரமே, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5-14 நீங்க வீட்டுல போய் படிங்க. வீட்டுல எழுதி வச்சுக்கோங்க, அப்புறமா படிங்க. நான் கண்டென்ட்டை மட்டும் சொல்லிடுறேன் அன்புக்குரியவர்களே. அதில் உள்ள கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு, செக்கரியா அன்புக்குரியவர்களே, வயது முதிர்ந்த குருவானவர், ஆசிரியர் குலத்துல வந்த செக்கரியா அன்புக்குரியவர்களே. செக்கரியா, அந்த செக்கரியா ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதன். ராத்திரில படுக்கையில படுத்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஆண்டவரே, வயசாயிச்சுப்பா, எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தையே இல்லையா ஆண்டவரே, எங்களுக்கு பிறகு என் வம்சம் ஒண்ணு இல்லாம தானே போகும் ஆண்டவரே. ராத்திரிலாம் அழுக. ஆனா காலையில வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நின்று குருவானவர் ஊழியம் செஞ்சு மக்களுக்கு இறைவாத்தை அறிவிக்கும் போது அங்க அற்புதமெல்லாம் நடக்குதுங்க, அதிசயம்லாம் நடக்குதுங்க. எனக்கு குழந்தை இல்லையே, ஏன் இந்த கடவுளுக்கு போய் நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் ஒரு நாள் நினைக்கல. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான சகோதரனே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குழுவுல இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் விஜயன் பிரதர், விஜயன் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போராட்டங்கள். எனக்கு போன வாரத்துல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் கூப்பிட்டு, பிரதர், இது மாதிரி காலையில நம்ம குழுவுல மெசேஜ் கொடுக்கலாமா? ஓகே சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு பிறகு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன மனசை உலுக்கி எடுத்துருச்சு. அந்த அக்கா, அமளி அக்காவுக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பிரதர், என்ன நடக்க போகுது தெரியல, ஆனாலும் என் தேவனுக்கு செய்யற ஊழியத்தை நான் செஞ்சு கொண்டே இருப்பேன்னு சொல்லி மறுநாள் வந்து பரிசுத்த ஆவியானுடைய 7 நிலைகளை குறித்து பேசினார். இதாயா ஊழியம், இதுதான். இவங்க ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். இவங்களுக்காக காத்திருக்கிறவங்க இந்த முழங்கால் தான் ஜெயிக்கும். கையை தட்டி எந்த ஊழியத்தை தான் தேவன் பார்க்கிறார். சக்கரியா வாழ்க்கையில தான் நடந்துச்சு அன்புக்குரியவர்களே. ராத்திரிக்கெல்லாம் அழுவ, கணவனும் மனைவி கையை பிடிச்சிட்டு படுக்கையில படுத்துட்டு தலையில நனைஞ்சு போச்சு, ஈரமா கிடக்குது. ஆனா காலையில வந்து ஆண்டவருடைய பரிசுத்த பீடத்துக்கு முன்னாடி நின்று ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார், ஜனங்களுக்காக பலி கொடுக்கிறார், ஜனங்களுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுகிறார் அன்புக்குரியவர். அவர் வார்த்தை சொல்லும்போது ஜனங்க விடுதலையாகி போறாங்க. இன்னைக்கு எத்தனை பேருங்க, ஆமா போங்க, என்னத்த ஜெபம் பண்ணி என்ன நடக்கும், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இவரும் பெருசா நம்ம ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களா. விஜயன் பிரதரு, நானு, நம்ம பிரதர் ஜான் பிரான்சிஸ், இவங்களெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில எல்லாம் ஊழியம் செய்யணும்னே தோணாது. அவ்வளவு பாடுகள். நம்ம சகோதரி ஜெனிட்டா மலர்விழி,
அவ்வளவு பாடுகள் எனக்கு. ஆனாலும் இன்னைக்கும் அந்த ஊழியத்துல குறைவில்லாம, ஆண்டவரே இன்னும் ஊழியத்தை கொடுங்க, இன்னும் ஊழியத்தை கொடுங்க, ஒரு 15 நிமிஷம் எனக்கு பாடுற ஒரு ஊழியத்தை கொடுங்க ஆண்டவரே, ஐயா ஒரு பரிந்துரை பண்ற ஒரு ஊழியத்தை கொடுங்க ஆண்டவரே, அதுல உண்மையா இருப்பேன், அதுல உத்தமமா இருப்பேன்னு சொல்லி அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். இதுதாங்க ஒரு ஊழியக்காரனுடைய இறை அனுபவம் இதுதான். நல்லா இருக்கும்போது ஊழியம் செய்யறது பெரிய காரியம் இல்ல அன்புக்குரியவர்களே. எல்லா சகல வசதிகளையும் கொடுத்து ஆண்டவர் என்ன அப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஏமா என்ன கார்ல இப்ப என்னென்ன கார் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி காரெல்லாம் கொடுத்து என்ன பெரிய அந்தஸ்துல வச்சிருக்காரு. பாத்தியா வீட்டை பாத்தியா, மாளிகை மாதிரி அரண்மனை மாதிரி வீட்டை கொடுத்து வச்சிருக்காரு. அது இல்லைங்க ஊழியம், அது இல்ல. பாடுகளுக்கு மத்தியில நான் கேட்டது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் கேட்டது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதை நிறுத்த மாட்டேன். அங்க செஞ்சு பாருங்க, வரும் பாருங்க பதில். ஒரு கபிரியல் வானதூதர் வருவார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா, உன் விண்ணப்பங்களுக்கு பதில் வரும். நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன் அன்புக்குரியவர்களே, பதில் வரும். ஒரு தேவதூதன் வருவார் அன்புக்குரியவர்களே. தயவுசெய்து கடவுள் என்ன இவ்வளவு நகை கொடுத்து வச்சிருக்காரு, இவ்வளவு பணம் கொடுத்து வச்சிருக்காரு, இவ்வளவு கார் வச்சிருக்காரு, அது இல்லைங்க ஊழியம் கிடையாது, அது சாட்சியம் கிடையாது. ஒன்றுமில்லாத நிலையில, எதுவுமே கிடைக்காத நிலையில ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு யோசேப்பை போல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒரு செக்கரியாவை போல என்னைக்கு நீ மாறுறாயோ, ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடல் பாடலாமா? பாடல் பாடலாமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். சேர்ந்து பாடலாமா? எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சொல்லுவோமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். என் ஆத்துமாவை வார்த்தையினால் என்னை தேற்றுகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நம்பிக்கையோடு சொல்லலாமா? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. அப்படியே கையை உயர்த்தி துதிப்பீங்களா? கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிங்கப்பா, துதிங்க. தேவன் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அப்படியே துதிங்களேன். நக்கரனை ஆண்டவரிடமிருந்து சில காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரிபல ஷரதரல ரிபிபிகரா ஓ சந்தரன கரதீர வலரி ஷரதன கருதிரி பிகரபி ஓ ஹந்தரி ஹரி 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 வல கரதூரமன ஷரதன கருதிரி பிகரபி ஓ ஹந்தரல ரபரி வலர ஷரதரன கருதிரி பிகர. தன்னுடைய கணவருடைய மனமாற்றத்துக்காக 2 பேர் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அன்புக்குரியவர்களே, ரொம்ப நாளா நீண்ட நாட்களா ஜெபிக்கிறீங்க. அன்பானவர்களே, இன்றைய ஆண்டவருடைய கொடுத்த அந்த செய்தியின் வழியாக உங்க ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது, பதில் வந்து விட்டது. உங்க குடும்பத்துல அந்த மன அமைதியை பார்ப்பீங்க. அந்த பாரம் என்னோடு நீங்க போகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொட்டிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட கொட்டிட்டீங்க, ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்க. அந்த குடி பழக்கத்துல அடிமைப்பட்டு கிடக்குற அந்த கணவனும் அந்த மகனும், அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ரீபாலா ஷரதரி பிபிகரா ஓரதல கரதீன சந்துரல ரிவிகரபி. அவர் இருக்கிற இடத்துல தேவ மகிமை சூழ்ந்து நிற்கிறது. அவர் இருக்கிற இடத்துல தேவ மகிமை சூழ்ந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு திருமண தடை, திருமணத்துல சில தடைகள், சில போராட்டங்கள், திருமணத்துக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிற ஒரு சிலருடைய குடும்பங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துற. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுத்திருக்கிறீங்க. கேட்ட செய்தியின்படி ஆண்டவர்கிட்ட கொடுத்திருக்கிறீங்க. தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கான். திருமண தடைகளை விலக்கி கொண்டிருக்கிற. அன்புக்குரியவர்களே, திருமண தடைகள் விலகி போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. கோடி நன்றி, கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முழங்கால் ஜெயிக்கணும்னா ஒன்று தேவ சமூகத்துல காத்திருக்கணும். 2வது வசனத்தினால நம்மளை நிரப்பணும். 3வது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்களா மாறணும். 2வது அதனுடைய அடுத்த ஸ்டெப் அன்புக்குரியவர்களே என்னன்னா, நமக்கு மிகுந்த பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை வாசிக்கலாம். பலிக்கப்பட்ட போது அவர் பகலுக்கு பலிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை, நேர்மையாய் தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நேர்மையாய் தீர்ப்பு வழங்குவர்களிடம் தம்மை என்ன பண்ணாரா? ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, காரணம் இன்னொன்னு அன்பானவர்களே, அதுல அடுத்த வசனம் அன்புக்குரியவர்களே 20, 21 அதுக்கு மேல 20, 21 வாசிங்களேன். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். ஆமென். ஆமென், ஆமென். ஓ, ஆண்டவருக்காக காத்திருக்கிறதுல இன்னொரு காரியம் இருக்கு அன்புக்குரியவர்களே. தேவ சமூகத்துல பொறுமை வேண்டும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அந்த பொறுமை அன்புக்குரியவர்களே, பொறுமையோடு காத்திருக்கிறதுலயும் நன்மை செய்து பொறுமையோடு காத்திருக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை,
ஆண்டவர் விரும்புகிற நன்மையான செயல்களை செய்து அதை நிமித்தம் நல்லவங்க தாங்க. என்ன பண்றது, அவங்களுக்குன்னு இவ்வளவு சோதனை, இவ்வளவு பாடுகள். அவங்க யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க. ஆமா, யார்கிட்டையும் எந்த ஒம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க, எந்த பிரச்சனைக்கும் போகவே மாட்டாங்க பிரதர். நல்லவங்க பிரதர். அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏழைகளுக்கு அப்படி உதவி செய்வாங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு சோதனை. ஏன் தான் கடவுள் இப்படி அவங்கள சோதிக்கிறாரு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம கேட்டிருக்கோம். செய்திகளை கேட்டிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அடித்த போது, நிந்தித்த போது, அவமானப்படுத்திய போது ஆடையை கழற்றி உரிந்து கொண்டு நிர்வாணமாக்கிய பொழுது கூட அன்புக்குரியவர்களை மிகுந்த பொறுமையோடு காத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, மிகுந்த பொறுமையோடு காத்திருந்தார். அன்பானவர்களே, கெத்செமனி தோட்டத்துல தொடங்கின அந்த வேதனை அன்புக்குரியவர்களே, கசையால் அடிபட்டு தலையில முன்முடி வச்சு சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி ஆடையை கழட்டி அப்புறம் சிலுவையில படுக்க வச்சு 3 ஆணிகளை வச்சு 6 மணி நேரம் சிலுவையில நாட்டி வச்சு திரும்ப உயிரெல்லாம் போயிச்சானு பாக்குறதுக்கு ஈட்டியால குத்தி எவ்வளோ வேதனைகளை செய்யும் போது கூட அன்புக்குரியவர்களை அவர் மிகுந்த பொறுமையோடு காத்திருந்தார். எதுக்கு தெரியுமா? தன்னை அனுப்பின பிதாவுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இறை வாக்குகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மிகுந்த பொறுமையோடு என் ஆண்டவர் காத்திருந்தார். என் ஆண்டவர் காத்திருந்தார். எனக்கு அன்பான சகோதரமே, நாம நன்மை செய்ய பாடுபடும் போது பொறுமையோடு அதை பொறுமையா சகிச்சிட்டோம்னா அதுதான் கடவுளுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சு தெரியுமா பிரதர், என் சொத்துல பாதி அவனுக்காக தான் பிரதர் அடிச்சேன், என் உழைப்புல 3/4 அவன் தான் பிரதர் சாப்பிட்டுருக்கான். ஆனா நீ பாருங்க பிரதர், எனக்கு எதிராக திரும்பிட்டான். அவன் எப்படி பிரதர் நல்லா இருப்பான் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. கோடிக்கணக்கான மக்கள் ஆதாம் தொடங்கி கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் கடைசி மனிதனுடைய மீட்பு கிடைக்கிற வரைக்கும் அன்பானவர்களே, தன்னை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தவர் அவருக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அன்புக்குரியவர்கள். அவரை எண்ணி பாருங்கள். உங்க ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். உங்க ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். அன்பான சகோதரமே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். ஆமென். ஆமென், ஆமென். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த இறைவார்த்தை. அப்ப ஏன் இவ்வளவு பொறுமையா இருந்தாரு நீங்க கேட்கலாம். அப்படி எல்லாம் பொறுமையா இருக்குன்னு அவசியம் இல்லை பிரதர். எதுக்கு 4 கேள்வியாவது கேட்கணும்ல, பலாருன்னு ஒரு அறை விடணும்ல, விட்டாதானே அவனுக்கும் பயம் இருக்கும். நீங்க என்னமோ சும்மா எப்படியே மண்ணு மாதிரி இருக்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கேட்கிற கேள்விங்க நம்மளோட இருக்கிற சக கிறிஸ்தவங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது பிரதர். 4 பேர் எடுத்து நின்று போராடினாதான் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க நல்ல கவனிங்க அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில இயேசாண்டவர் பொறுமையா எப்படி இருக்க முடிஞ்சுன்னா ஒரு காரியம் அன்புக்குரியவர்களே, இயேசாண்டோடைய வாழ்க்கையில எல்லாமே யாரால நியமிக்கப்பட்டது தெரியுமா? தந்தை கடவுளால் நியமிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய விருப்பத்தின்படி எதுவும் நடக்கல. தந்தை கடவுளால் முன்குறிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட இதுதான்ப்பா அவன் வாழ்க்கையில நடக்கும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் நீ மரணிக்கணும், இப்படிப்பட்ட பாடுகள் உனக்கு வரும், இப்படிப்பட்ட வேதனைகள் உனக்கு வரும், எல்லாம் பரலோகம் நிச்சயித்து அனுப்பியது அன்புக்குரியவர்களே. பரலோகத்துல நிச்சயித்து அனுப்பப்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே இங்க நடக்கிறது இல்ல, பரலோகத்துல என் தேவன் என்னை குறித்து என்ன வச்சிருக்காரோ அதுதான் நடக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறாங்க? ஏசப்பா சொன்னார் 10:30 சொன்னார் இல்லையா அன்புக்குரியவர்களே, உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவற்றில் ஒன்று கூட என் அனுமதி இல்லாமல் கீழே விழாதுன்னு சொன்னாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றும் பரலோக அனுமதிக்குதுங்க.
வெற்றியா இருந்தாலும் அனுமதிக்குது, தோல்வியா இருந்தாலும் அனுமதிக்குது, அவமானமா இருந்தாலும் அனுமதிக்குது, அக்களிப்பா இருந்தாலும் பரலோகம் அனுமதிக்குது. அன்புக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் சந்தோஷமா ஆண்டவர் நன்றி சொல்ல, தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை நினைத்து என் உள்ளம் களி கூறுகிறது. ஏனெனில் ஞானிகளுக்கு அறிவாளிகளுக்கு மறைத்து உண்மை நீர் வெளிப்படுத்தினீரே, தந்தையே உண்மை போற்றுகிறேன். ஒரு இடத்துல சந்தோஷமா ஆண்டவரை புகழ்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறார், ரொம்ப பொறுமையா இருக்கிறார். அப்ப என்ன காரணம் தெரியுமா அன்புக்குரியவர்கள? எல்லாமே என் தேவன், என்னுடைய அப்பா, என்னுடைய பரலோக தகப்பன் எனக்கு அனுமதித்ததுன்னு சொல்லி அவர் அறிந்திருந்தபடினால அன்புக்குரியவர்கள எல்லாவற்றிலும் அவர் மிகுந்த பொறுமையோடு இருந்தார். அன்புக்குரியவர்கள பொறுமையோடு இருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களேன். ஒருத்தர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கங்க, இன்னொருத்தர் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கங்க. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பில் தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. ஆமென். ஆமென். 5:8 அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆமென். ஆமென். பாருங்க அன்புக்குரியவர்களே, ஜீசஸோட வாழ்க்கையில எவ்வளவு அழகா நேர்த்தியா எல்லாம் நடக்குது பாருங்க. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்து அவர் மூலம் அவருடைய பாடுகள் வழியாக மீட்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் உலக போக்கின்படி நம்ம சிந்திக்கவே கூடாது. நம்முடைய காரியங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய நஷ்டங்கள், நம்முடைய நிந்தை அவமானங்களை எதையுமே உலகத்தோட கம்பேர் பண்ணவே கூடாது. நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. உலகத்துல நடக்கிற காரியத்துல நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அன்புக்குரியவர்களை நம்ம தோத்து போயிடுவோம். பிசாசு வெட்கப்படணும், பிசாசு தலை குனினா சொல்லணும், பொல்லாதவனே உனக்கு என்கிட்ட அனுமதி இல்லை, இது என் தேவன் எனக்கு அனுமதித்து இருக்கிறார். யோபு சொன்னார் இல்லையா, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய திருநாமம் என்ன பண்ணுங்க தூயதுன்னா போற்றப்படட்டும், அவருடைய நாமம் மகிமைப்படட்டும் சொன்னார்ல. எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில சொன்னார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய திருநாமம் போற்றப்படுவதா? அட்மின் கொஞ்சம் அது மீட்ல போடுங்க, மைக்கு கொஞ்சம் மீட்ல போடுங்க. ஓகே, தேங்க்யூ. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் பாடுபட்டதால் பாடுபடுகிறவர்களுக்கு இரக்கத்தோடு மனதுருக்கத்தோடு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் அந்த பாடுகளை தாங்கி கொண்டதுனாலதான், அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு பாடுகள் மத்தியில, உபத்திரவத்துக்கு மத்தியில, தோல்விக்கு மத்தியில ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் வசனத்தை வாசிச்சு அந்த வார்த்தை இருதயத்துல வச்சு ஆண்டவருக்காக இரவும் பகலும் பொறுமையோடு காத்திருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, அவரு தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினால் பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம் தெளிவா சொல்லுது அன்புக்குரியவர்களே. அப்ப யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த மன உறுதியின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணா, நமக்கு இந்த பாடுகள் வரும்போது என்ன பண்ணணுமா, மிகுந்த பொறுமையோடு இருக்க பழகி கொள்ள வேண்டும், அபியாசப்படுத்தணுங்க. பொறுமை ரொம்ப அவசியம். இந்த பொறுமையோடு இருக்க நம்ம பழகி கொள்ளும் போதுதான் அன்புக்குரியவர்களே, நமக்கு வேண்டிய சகல நன்மைகளை யார் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, பாடுகள் இருக்காது, உபத்திரவங்கள் இருக்காது. திருவெளிப்பாடு 21 சொன்னார் இல்லையா, எல்லாம் மறைந்தது, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, பாடுகள் இல்லை, வேதனைகள் இல்லை, சாவு முற்றும் ஒளிந்து போனதுன்னு சொன்னாரு. யாருக்காக தெரியுமா? இயேசு ஆண்டவரை போல சிலுவை மரணம் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, சிலுவை மரணத்தை பாடுபட்டு மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட பிறகு பாதாளத்துல போய் அங்கேயும் கடவுளுடைய ஊழியத்தை செஞ்சு 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே?
அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க. இதே பொறுமையா இருக்கிறவங்கள பக்தி வாங்கி, அதாவது பாக்கியவான்கள் அல்லது பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்ற அன்புக்குரியவர்களே, இப்ப யோபுடைய பொறுமையை குறிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். யோபுடைய பொறுமையை குறிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாசிங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை வாசிங்களேன். யாக்கோபு 5:11 வாசிங்க. அங்க யோபுடைய பொறுமையை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். ஆமென். 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 யோபுனுடைய சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலும், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்களுக்கு மத்தியிலும் அவருடைய நம்பிக்கை தளர்ந்து போகவில்லை. அவருடைய பொறுமையில அவர் குறைந்து போய்விடவில்லை, மேலும் மேலும் வலிமை அடைந்தார். மேலும் மேலும் என்னை கொன்று போட்டாலும் அப்படிங்கிறாரு. அவர் என்னை பொன்னை போல புடமிட்டாலும் நான் பொன்னாக தொலங்குவேன் அப்படிங்கிறார். அம்மா, என்ன ஒரு பயங்கர விசுவாசம் பாருங்க. எனக்கு ஆயப்படுத்தினாலும் அவர் எனக்கு கட்டு போடுறவரியா? நினைச்சு பார்க்க முடியல. அவ்வளவு பயங்கரமான பொறுமையும் சாந்தமும் தளரா மனமும் யோபுக்குள்ள இருந்தது அன்புக்குரிய. அப்ப யோசிச்சு பாருங்க அன்புக்குரியல, இந்த யோபு குறிச்சு சிந்திக்கும் போது இவ்வளவு விசுவாசமும் அக்களிப்பும் நமக்குள்ள வருதுன்னு சொன்னா, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய புனிதர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்புக்குரிய. நேற்றைய தினத்துலதான் நம்ம கொண்டாடணுமா லாரன்ஸ், புனித லாரன்ஸோட திருவிழா. நேத்தா முந்தா இந்த லாரன்ஸோடைய புனித லாரன்ஸோடைய சரித்திரம் நமக்கு தெரியும் அன்புக்குரிய. லாரன்ஸை கட்டி கொதிக்கிற தோசை கல்லுல போட்டு ஒரு பக்கம் வாட்டினாங்க. அது சொன்னா, எப்பா ஒரு பக்கம் வந்துருச்சியா, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு. என்ன ஒரு பொறுமையும் சாந்தமும். அவங்களுக்காக நியமிக்கப்பட்டது கிடைக்குங்கிற அந்த பொறுமையோடு காத்திருந்தார்கள் அன்புக்குரியவர்களே. அந்த காத்திருந்தனுடைய விளைவு அன்புக்குரியவர்களே, பரலோகத்தினுடைய வாழ்க்கை, பரிசுத்தவான்கள் சபையில சேர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புனிதர் கூட்டத்துல சேர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அன்புக்குரியவர்களே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, யோபுனுடைய பொறுமையை நினைத்து பாருங்க அன்பானவர்களே. யோபுனுடைய பொறுமை இன்னும் அன்புக்குரியவர்களே, அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிங்களேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிங்க. சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ சோதனை எல்லாம் வரும், பாடுகள்லாம் வரும், உபத்திரவங்கள்லாம் வரும் அன்புக்குரியவர்களே. ஆனா இதுக்கு மத்தியில எனக்கு என்ன தெரியுமா, மன உறுதிங்கிறது என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? பொறுமைங்க. இந்த பொறுமைதான் மன உறுதியை கொடுக்கும். தளரா மனத்தை எது கொடுக்குன்னா பொறுமை தான் கொடுக்கும் அன்புக்குரியவர்களே. அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சு நம்ம பலவீனத்துல விழுந்துடக்கூடாது, இழப்புல நஷ்டத்துல போயிடக்கூடாது அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் சொன்னது நிறைவேற வரைக்கும் காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. முழங்கால நிக்கணும் அன்புக்குரியவர்களே. பதில் வர்ற வரைக்கும் முழங்கால் சூழ்ந்து போயிடக்கூடாது. இறை வார்த்தை சொல்றதை நிறுத்தக்கூடாது. ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். பதில் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அன்பானவர்களே. அன்பான சகோதரமே, சங்கீதம் மன்னிக்கணும், திருப்பாடல் 105 17 22 வரைக்கும் வாசிங்களேன். 105 17 22 வரைக்கும் வாசிங்க. இவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். அவர் அரச அலுவலரை பயிற்றுவித்தார். அவருடைய அவை பெரியோருக்கு நல்லறிவு புகட்டினர்.
ஆமென். 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 இவ்வளவுக்கு யோசேப்புக்கு என்ன இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பொறுமை. 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 திருப்பாடல் 40:1 வாசிங்களேன். திருப்பாடல் 40:1 வாசிங்க. அங்கே தாவீது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துவார். ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆமென். 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 இதுதாங்க வேணும். இதுதான் சொன்னேன். முழங்கால் ஜெபம் ஜெயிக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறது ஒண்ணு அன்புக்குரியவர்களே. இன்னொன்று தேவ சமூகத்துல பொறுமையோடு காத்திருப்பது. பொறுமையோடு காத்திருப்பது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள, அந்த 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 ஒரு சில ஆண்டுகள் அன்புக்குரியவர்கள, அந்த தேவ சமூகத்துல யோசேப்பு ஆண்டவர் சொன்னது வரும் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு காத்திருந்ததுனாலதான் சிறைச்சாலைக்குள்ள கிடந்த யோசேப்பை பார்வோன் ஆள் அனுப்பி வெளியே கொண்டு வாய் அவன அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அன்புக்குரியவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தினார் பாத்தீங்களா? முழு எகிப்து தேசத்துக்கும் ஆளுநனாக உயர்த்துகிறதை நான் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதைதான் நான் சொன்னேன் பாருங்கள, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல துன்பம் வராது, துயரம் வராது, பாடுகள் வராது, உபத்திரம் இருக்காது அன்புக்குரியவர்களே. அது என்றென்றைக்கு நித்தியமான நிலையான ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:22 அததானே சொல்லுகிறது. ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அது துன்பம் கலவாத செல்வம் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப தேவ சமூகத்துல காத்திருக்கிறேன்னு சொன்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அதுல எந்த உபத்திரமும் இருக்காது. பிரதர் லோனை போட்டு வீட்டை கட்டிட்டேன் பிரதர், ஐயோ கட்டினதுதான் வீட்டுல வந்து இருந்தாலும் வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர். என்னம்மா மாசம் அவன் ஒரு 25,000 40,000 லோனுக்கு வந்து நிக்கிறான் பிரதர். மாசம் பிறகு 10 தேதி ஆகிறதுக்குள்ள அப்படியே மனசெல்லாம் படாத பாடுபடுது. அன்பானவர்களே, தேவன் அனுமதிச்சு இருந்தாருன்னா, தேவ சித்தத்தோடு அந்த காரியம் நடந்திருந்தா அதுக்குரிய பணத்தை கட்டுவதற்கு கண்டிப்பா தேவன் செய்வார். இல்ல உங்க புத்திக்கு நம்ம புத்திக்கு ஆண்டவர் வாக்களித்தது ஆண்டவர் சொன்னதை நிறைவேறதுக்குள்ள அவசரப்பட்டு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டி ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு சொல்லி பண்ணிட்டான்னு சொன்ன அன்புக்குரியவர்கள, இஎம்ஐயும் கட்ட முடியாது, வாழ்க்கையில நிம்மதி இழந்து போயிடும். நிம்மதி இழந்து போயிடும். அந்த வீட்டுல போய் குடியிருந்தா கூட நம்மளால நிம்மதியா குடியிருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே வீட்டை கட்டவில்லையே, கட்டருடைய உழைப்பு விருதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்ப நீங்க எப்ப கட்டி கொடுக்குறீங்களோ அது கொடுங்க. அப்போ அவர் கொடுக்கிற பணம் வட்டி இல்லாத பணமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, திருப்பி கொடுக்காத பணமா இருக்கு அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. ஏன்னா அது எங்க இருந்து வந்ததா? பரலோகத்திலிருந்து வர்றது அன்புக்குரியவர்களே. அப்ப பரலோகத்திலிருந்து வர்ற பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லையே அன்புக்குரியவர்களே. அது யார் கொடுத்தது? என் பரலோக தகப்பன் கொடுத்தது இல்ல, அவருடைய செல்வத்திலிருந்து கொடுத்தது இல்ல, அவருடைய களஞ்சியத்திலிருந்து எனக்கு கொடுத்தது இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான சகோதரமே, அப்போ பொறுமையா இருக்க நம்ம என்ன பண்ணணுமா? தீர்மானிச்சோட நம்முடைய பொறுமையை சோதிக்கும் பட்டாளங்கள் அணிவகுத்து வரும். நீங்க பொறுமையா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அன்புகளே, அதுக்கு பிறகு வரும் பாருங்க ஒரு பெரிய போராட்டம். அணியணியா வருங்க. வெட்டுக்கிளிகள் எப்படி படைத்தரலா வருதோ, எப்படி தேன் குழவி அப்படியே கூட்டமா வருதோ, அதுக்கு பிறகு வரும் பாருங்க அந்த சோதனையின் பாடுகளும் உபத்திரவங்களும் ரொம்ப வேகமா வரும். அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த பாடுகளை தாங்க முடியாது, நம்மளால உபத்திரவங்களை தாங்க முடியாது. ஆனா அது சொல்றாரு, அதுக்கும் மத்தியிலும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே. திருவெளிப்பாடு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களே. சிறையிடப்பட வேண்டியவர் சிறைக்கு செல்வார், வாளால் கொல்லப்பட வேண்டியவர் வாளால் கொல்லப்படுவார். ஆகவே இறை மக்களுக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் தேவை. ஆமென். 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 பொறுமையா இருக்கணும். இனிமேல் எந்த காரியத்தை நம்ம அவசரப்பட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அன்புக்குரியவர்களே, எல்லா பாடுகளும் வரும், எல்லா உபத்திரங்களும் வரும், எல்லா வேதனைகளும் வரும் அன்புக்குரியவர்களே. ஆனா இறை மக்களுக்கு என்ன வேணுமா? மன உறுதி தேவை. மன உறுதி, பொறுமை தேவை அன்புக்குரியவர்களே. அதே திருவெளிப்பாட்டுல 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். திருவெளிப்பாட்டுல 14:12 வாசிங்க. ஆகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவின் மீது நம்பி இறை மக்கள்
நல்ல கவனிங்க அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம முழங்கால் ஜெபம் ஜெயிக்கணும்னு சொன்னா ஒன்று ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அந்த காத்திரத்துல இரண்டாவது அன்புக்குரியவர்களே நமக்கு பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். மூன்றாவதா அன்புக்குரியவர்களே சொல்லி நம்ம ஜெபத்தோட முடிக்கலாம் பாருங்களே. மூன்றாவது என்ன வேணும் தெரியுமா? நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்பிடென்ட் வேணும், கான்பிடென்ட் வேணும். வாசிங்க திருப்பாடல் 16:2. திருப்பாடல் 16ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆமென், ஆமென். இப்போ இந்த நம்பிக்கை எனக்கு வேணும். ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கிறீங்க, நீங்க எனக்கு போதுமானவரா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு புகலிடமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு ஒப்பற்ற செல்வமா இருக்கிறீங்க, நீங்க என் குறைவுகளை நிறைவாக்குற தேவனா என்னோட கூட இருக்கிறீங்க. உம்மால் அன்றி எனக்கு நன்மை இல்லை, நன்மையது இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்புக்குரியவர்களே நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உண்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் என்று அன்புக்குரியவர்களே தாவீது அறிக்கையிட்டு ஜெபிக்கிறத பாக்குறான்னு பாருங்க. அவ எனக்கு மூன்றாவது என்ன வேணும் தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் இருக்கார், அவர் பார்த்துவார். அவர் எனக்கு ஒப்பற்ற செல்வமா இருக்கிறார், அவர் என்னை குணமாக்கு மருத்துவராய் இருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுக்கிற விடுதலையாளராய் என்னோடு கூட இருக்கிறார், என் கண்ணீரை துடைக்கிற நல்ல தகப்பனா என்னோடு கூட இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக என்னோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாங்க ஏங்க உலகத்துல போய் உறவுகளை தேடி, உறவுகிட்ட போய் அக்காட்ட பணம் வாங்கி, அண்ணன்ட்ட பணம் வாங்கி, நீ இருந்தா நகை கொடு, நீ இருந்தா நகை கொடுன்னு சொல்லி வாங்கி அன்புக்குரியவர்கள எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, கொடுத்துட்டேன், எப்ப திருப்பி கொடுக்க போறால தெரியலையே. பிரியமான தேவ பிள்ளையே, என் தேவன் உனக்கும் எனக்கும் மிகுந்த செல்வந்தராய் இருக்கிறார். அவரிடத்துல அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களா, அவரிடத்துல அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களா. தொடக்க புத்தகம் அதிகாரம் 6:5 நம்ம ரொம்ப ஒரு அந்த வசந்த வாசிங்களே. தொடக்க புத்தகம் அதிகாரம் 6. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். ஆமென், ஆமென், ஆமென். இப்போ பைபிள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இறங்கத்தக்க ஒரு வசனம் இதுன்னா இதுதான். ஆண்டவர் மண்ணுலக பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டாராம். தீமை, அநியாயம், அக்கிரமம் பெருகி போகும்போது ரொம்ப வேதனைப்பட்டாராம் அன்புக்குரியவர்களே. அப்போ காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் எனக்கு செய்வாருங்கிற மன உறுதி இல்லை அன்புக்குரியவர்களே. அன்பான சகோதர சகோதரிகள, ரோமாபுரியில இருந்தக்கூடிய ரோமை நகர கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதும் போது இப்படி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுமா? வாசிங்களே, ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 23வது வசனத்தை வாசிங்க. ரோமியருக்கு எழுதிய திருமுகத்துல 3வது அதிகாரம் 10வது வசனத்தை 23வது வசனத்தை வாசிங்க. அவ்வாறே நூலில் எழுதியுள்ளது, நேர்மையாளரே இல்லை, ஒருவர் கூட இல்லை. 23வது. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆமென், ஆமென். இப்ப நல்ல கவனிங்க அன்புக்குரியவர்களே. அங்கே தாவீது சொல்றாரு, என் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உண்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் அப்படிங்கிறாரு அன்புக்குரியவர்களே. ஆனா இங்க வசனங்கள் சொல்லுது அன்புக்குரியவர்களே, தீமை நிறைந்து போச்சு இந்த உலகத்துல, நல்லது செய்யற ஒருத்த கூட இல்ல, எல்லாரும் பாவம் செஞ்சு கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அன்புக்குரியவர்களே. அப்ப இப்படிப்பட்ட நற்குணத்தை பேசும்போது 2 காரியங்களை நம்ம கவனிக்க அன்புக்குரியவர்களே. நல்லவரா இருக்கிறதுனாலையும் நன்மை செய்யறதுனாலும் முதலாவது அது அடுத்ததற்கு நடத்தும் அன்புக்குரியவர்களே. அடுத்ததற்கு நம்மளை கொண்டு போகும். நன்மை செய்யறது, நல்லவரா இருக்கிறது, அடுத்தது அன்புக்குரியவர்களே நல்ல வழியில நம்ம நடத்துறது அன்புக்குரியவர்களே. இதுதான் அன்பானவர்களே மலைப்பிரசங்கத்துல ஈசசாமி சொல்லும்போது சொல்லுவாரு, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களே, நான் ஆண்டவரை மட்டுமே நான் நம்பி இருந்தேன்னா, ஆண்டவர் எனக்கு செல்வமா இருக்கிறாரு அப்படின்னு இருந்தேன்னா, என் மனசுல என் வாழ்க்கையில என்ன வராது தெரியுமா? தீமை வராது, தீய எண்ணங்கள் வராது, குறை சொல்லுகிற வார்த்தைகள் வராது, பொறாமை நிறைந்த வார்த்தைகள் வராது, எரிச்சல் வராது அன்புக்குரியவர்களே. எரிச்சல் வராது.
அடுத்தவங்களுக்கு தீமை செய்யணுங்கிற எண்ணம் வராது அன்புக்குரியவர்களே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை சொல்லும்போது சொல்றாரு, நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் என்ன பண்ணி கனியை கொடுக்காதான், கெட்ட கனிகளை கொடுக்காது அப்படிங்கிறார். கெட்ட கனிகளை கொடுக்காதுங்க. அவ யோசிச்சு பாருங்களேன், என் வாழ்க்கையில சகலம் நன்மைக்கு எதுவா நடக்கணும்னா அன்புக்குரியவர்களே, நான் தேவனை சார்ந்து நிற்கும் போது எனக்குள்ள தீமையான எண்ணங்கள் எழக்கூடாது. தீமையான எண்ணங்கள் எழக்கூடாது. இத தீமையான எண்ணங்கள் எல்லாம் இருக்கணும்னா அன்புக்குரியவர்களே, நான் என்ன செய்யணும்? நான் கடவுளோடு நடக்க பழகணும். கடவுளோடு நடக்க பழகணும். ஆபிரகாம் கடவுளோடு நடந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். ஏனோக்கு கடவுளோடு நடந்தார். மோசே கடவுளோடு நடந்தார். சொல்றாருல, என் வீடு முழுவதற்கும் மோசே உண்மையிலவனா இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோதம் குமார் அழிய போகும்போது ஆபிரகாமோட சேர்ந்து கடவுள நடக்கிறார். நடந்துகிட்டே பேசுறாரு, பாருப்பா எவ்வளவு தீமை நிக்குதுன்னு சொல்லிட்டு, நான் அழிக்கலான் இருக்கேன், நீ என்னப்பா உன் விருப்பம் என்னப்பா? ஐயோ ஆண்டவரை அழிச்சிடாதீங்க. ஒருவேளை ஒரு 50 நீதிமான் அங்க இருக்கலாம், நேர்மையாளர்கள் யாரும் இருக்கலாம், நல்லவங்க யாராவது இருக்கலாம். ஆண்டவரை நீங்க பாட்டுக்கு தடாலடியா போய் அழிக்க போறேங்கிறீங்க. அப்படியாப்பா, சரிப்பா 50 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பைபிள்ல எழுதப்பட்டது மாதிரியே இருக்காது. கொஞ்சம் அப்படியே நம்ம கற்பனையில, நம்ம லாங்குவேஜ்ல, இன்னைக்கு நம்ம பேசுற நடைமொழியில கொஞ்சம் பேசி பாருங்களேன். வேணாண்டவரே அடிச்சிடாதீங்க, அப்படிலாம் அடிச்சீங்கன்னா நீங்க நல்லவருங்கிறதுக்கு இந்த உலகம் அப்புறம் உங்களை நம்பவே நம்பாது. ஆமா, கொஞ்சம் கருணை காட்டுங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க. சரிப்பா 40 பேர் இருந்தா 40 பேர்த்தையும் அழிக்க மாட்டேன், 40 பேர் நிமித்தம் அழிக்க மாட்டேன். இப்படி அந்த கான்வர்சேஷன் மாறுது பாருங்க நண்பர்களே. காரணம் என்ன? ஏன் ஆபிரகாம் அந்த அளவுக்கு துணிச்சலோடு ரொம்ப க்ளோஸா கடவுளோடு பேசினாருன்னா, அவர் கடவுளோடு நடக்க பழகி கொண்டார். கடவுளை எதிர்பார்த்து காத்திருந்தார். எனக்கு நன்மை வருவது ஆண்டவரிடம் இருந்து காத்திருந்தார். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று காத்திருந்தார். என்பதுல கடவுளோடு நடக்க பழகுனதுனால அவ்வளவு துணிவோடு கடவுளுக்கு பக்கத்துல க்ளோஸா, நான் நினைக்கிறேன் ஆபிரகாமோட தோல்ல கை போட்டு ஆண்டவர் நடந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆபிரகாமோட தோல்ல கை போட்டு 2 பேர்த்தும் கை பிடிச்சிட்டு பேசிட்டு நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. தொடக்க புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? தொடக்க புத்தகத்துல மென்காற்று வீசிய பொழுதுல கடவுள் யாரோட நடந்தாரா? ஆமா, ஆதாமோடு பேசினார், நடந்தார், உலாவியாய் சொல்லப்பட்டிருக்க. அப்படிப்பட்ட தேவனுங்க, அப்படிப்பட்ட நம்மோடு க்ளோஸ் ஆகிறவர், நமக்குள்ளே வாழ்கிறவர். அப்ப அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிற தேவன் நீங்க இருக்கிறீங்கப்பா. அப்ப நான் ஏன் பாவத்தை கட்டிக்கணும்? ஏன் நான் தேவையில்லாத சிந்தனை எனக்குள்ள வரணும்? ஏன் தேவையில்லாத காரியங்கள் எனக்குள்ள வரணும்? அன்புக்குரியவர்களே, நாம் அதை சிந்திச்சு ஆண்டவரோடு நடக்க பழகணும்னா ஒரு நாளும் அன்புக்குரியவர்களே தீமை எதுவும் நமக்குள்ள வராது. நாம எதை வேண்டிக் கொள்றோமோ, எதை நினைக்கிறோமோ, எதுக்காக ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறோமோ, கண்டிப்பா தேவன் அதை செய்வதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த நல்ல குணத்துல இன்னொன்னும் ஒட்டி இருந்துச்சு அன்புக்குரியவர்களே. இந்த நல்ல குணத்துல, இந்த நல்ல குணம் ஆண்டவரோடு நடக்கிற நற்குணம் இருக்கு பாத்தீங்களா? இந்த நற்குணத்துல இன்னொரு காரியம் ஒட்டி இருந்துச்சு. வாசிங்க, விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை வாசிக்கல. விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்வியில், ஆண்டவர் இரக்கமும் அறிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பமிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர். ஆமென். ஆமா, அப்போ இவ்வளவு குணாதிசயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு பாத்தீங்களா? இதுல நான் பாக்குறேன் அன்புக்குரிய நற்குணத்துல அன்புக்குரியவர்களே என்ன இருந்துச்சா? நீடிய பொறுமை இருந்தது, சாந்த குணம் இருந்தது, இரக்க குணம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பாருங்களேன், அந்த நற்குணத்துல இந்த அறிவு வருது, பொறுமை வருது, சாந்த குணம் வருது, நல்ல எண்ணங்கள் வருது. பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே? இப்படிப்பட்ட மக்களுடைய ஜெபத்தை தான் நாம ஆண்டவருக்காக பொறுமையா காத்திருக்கும் போது, முழங்கால் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு, நம் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் இன்றும் இந்த நற்கருணையில நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை யோசிச்சு பாருங்க அன்பானவர்கள. கொஞ்சம் அப்படியே நம்ம முன்னாடியில இருந்து யோசிச்சு பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது நாம என்ன பண்ணணுமா? நம்முடைய உள்ளத்துல இருக்கிறத ஆண்டவரிடத்துல கொட்டி விட வேண்டும்.
இரண்டாவது அன்புக்குரியவர்களை நம்முடைய இருதயத்தை வார்த்தையினால நிரப்ப வேண்டும். மூன்றாவது அன்புக்குரியவர்களை என்ன செய்யணுமா? மூன்றாவது என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? சக்கரியாவோடு இருக்கலாம். மூன்றாவது காரியம் நான் சொன்னேன். அடுத்த நாலாவது சொன்னேன் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சமூகத்துல பொறுமையோடு காத்து, யோசேப்பை போல, யோபுவை போல அன்புக்குரியவர்களே, நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அன்புக்குரியவர்களே. நான்காவதா சொன்ன அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரை நீங்க தான் எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு ஒப்பற்ற செல்வமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு போதுமானவரா இருக்கிறீங்கப்பா. அப்படி இருக்கும்போது இப்ப ஆண்டவரை செல்வமாக்கி கொண்டவர்கள், ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டவருடைய வாழ்க்கையில என்ன வரக்கூடாதான்? தீய குணம் வரக்கூடாது, கெட்ட சுபாவங்கள் வரக்கூடாது அன்புக்குரியவர்களே. நல்ல குணம். அப்ப ஆண்டவரோடு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க பழகி கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுவாரு 142 சொல்லும்போது சொல்லுவாரு, 141 சொல்லும்போது, ஆண்டவரே தீயவரோடு நான் இனிய விருந்தனை உண்ண விடாதேயும், தீயவர்களின் எண்ணெய் என் தலைமையில் படாதிருக்கட்டும் அப்படிம்பாரு. திருப்பாடல் 1:1 வாசிக்கிற அன்புக்குரியவர்களே, இகழ்வாரின் குழுவில் அமராமலும் அப்படிங்கிற ஆண்டவரோடு இருக்கிற உறவுல நான் பெருசுல நினைச்சு நிக்கணும்னா ஆண்டவரோடு நடக்கணும். அப்படி நடக்கும்போதுதான் எங்க அப்பாவுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும், எங்க அப்பாவுடைய குணாதிசயம் என்னன்னு தெரியும். ஓகே, அப்பாவுடைய மனசுல இதுதான் இருக்கு. அப்ப அப்பா நமக்கு செய்யற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா காத்திருக்கணும். ஜெபிக்கலாமா? கரம் உயர்த்தலாமா? எல்லாரும் கரம் உயர்த்தலாமா? எல்லாரும் கரம் உயர்த்துங்க. அப்படியே பைபிளை மூடி வச்சிருங்க. வீட்டுல மூடி வச்சுட்டு எல்லாரும் பண்ணுவோம், ஜெபிக்க போகிறோம். நம்மிடத்துல காணப்படுகிற அந்த கெட்ட சுபாவங்களை எடுத்து மாற்றிடுவோம். நம்மிடத்துல காணப்படுகிற அந்த கெட்ட சுபாவங்களை எடுத்து மாற்றிடுவோம். ஆண்டவர் அதை விரும்பல அன்புக்குரியவர்களே, அதை விரும்பல. ஒரு நாள் அதை விரும்பல. நம்ம கெட்ட குணமுள்ளவர்களா இருந்தா நம்ம கனி கொடுக்க முடியாது, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராது அன்புக்குரியவர்களே. ஒப்பு கொடுத்துடலாமா? ஒருவேளை இன்னும் என் மனசுல பாரத்தோட நான் இருக்கிறேன், இன்னும் என் மனசுல இருக்கிற ஆண்டவர்கிட்ட நான் கொட்டுறேன், ஆனா திருப்பி நான் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒப்பு கொடுத்துருவீங்களா? நீங்க ஒப்பு கொடுத்துருவீங்களா? முழங்கால் போட்டுருங்க அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் நம்மளை பார்க்கிற நக்கரணை பேழையிலிருந்து, இறை இறக்கத்தின் அரியணையிலிருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே. அப்படியே ஒப்பு கொடுத்துடலாமா? ஆண்டவரே எல்லாத்தையும் உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. அப்ப உங்க வார்த்தையினால என் உள்ளத்தை நிரப்புங்க சுவாமி. அப்ப உங்க வார்த்தையின் வல்லமையினால என் உள்ளத்தை நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா அன்புக்குரியவர்களே? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? வேறு சமூகத்துல கேட்டு, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாமா அன்புக்குரியவர்களே? தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கொடான கொடி நாங்கள் நன்றி செலுத்தியுமே துதிக்கிறோம். அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. ஜெபி மகளே, ஜெபி சகோதரமே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற பிள்ளையா மாறு. ஆண்டவருக்கு என்ன உபத்திரவம் வந்தாலும், ஆண்டவரை என்ன பாடுகள் வந்தாலும், ஆண்டவரை நமக்கு ஊழியம் செய்கிற அந்த கிருபையை நான் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரை. அப்ப என்ன உபத்திரங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை நான் நிறுத்தாதபடிக்கு உமக்கு எப்பா வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாரு. சக்கரையாவை போல பிள்ளை இருந்தாலும் இல்லாட்டியும், நான் கேட்டது கிடைச்சது கிடைக்காட்டும், ஆண்டவரே நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா, மகனா மகளா என்னை மாத்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஜெபிங்க அன்புக்குரியவர்களை. வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? உங்க மனசுல இருக்கிற கவலை கண்ணீர்லாம் அவற்றை கொட்டிருங்க அன்புக்குரியவர்களை. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களை. எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு, ஆண்டவர் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன், இனி இந்த பாரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரை. ஐயா நான் உங்களுக்குள்ள நிரக்கணும் ஆண்டவரே, உங்க வசனத்தால நிரப்பப்படணும். உங்களுக்கு நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரை. அப்பா உங்களுக்கு நான் ஊழியம் செய்யணும். அர்ப்பணிங்க அன்புக்குரியவர்களை. அர்ப்பணிப்பீங்களா? ஆவியானவர் உங்கள் மத்தியில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அந்த மத்தியில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ இரக்கத்தின் அருகிலிருந்து இதோ நம் மீது இரக்கம் கடந்து வருகிறது, பரிவு கடந்து வருகிறது, அவருடைய மனதுருக்கம் கடந்து வருகிறது. அவர் நம்மை நிரப்புகிறதற்கு வல்லமையுடையவராய் இருக்கிறாரு. ஜெபி மகளே, வா வா வா, வாயை திறந்து ஜெபி. ஆண்டவரே அப்பா உண்மை எந்த நிலையிலும் உமக்கு நான் ஊழியம் செய்கிற மகனா மகளா என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? அல்லேலூயா. தகப்பனே அப்பா ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவரே எனக்கு ஒரு பொறுமை வேணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் பொறுமை வேணுப்பா. அப்பா யோபுவை போல தளரா மனமுடைய ஒரு பொறுமை வேணும் ஆண்டவரே. யோசேப்பை போல சிறைச்சாலை அனுபவங்கள் வந்தாலும்
இருந்தாலும் ஆண்டவரே நான் பொறுமையோடு இருக்கணுமே. இயேசுப்பா உங்களை போல சிலுவையில அறையப்பட நான் ஒப்பு கொடுத்தால ஆண்டவரே நான் மிகுந்த பொறுமையோடு காத்திருக்கணுமே ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபி மகனே, ஜெபி சகோதரமே, ஜெபி சகோதரமே, ஆண்டவருடைய வாயை தர அதை நான் நிரப்புவேன் சொல்லி இருக்கிறாரு. அர்ப்பணிங்க. என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அன்புக்குரியவர்களே, தேவ சமூகத்துல அர்ப்பணிப்பீங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா உண்மையாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே, உங்க இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஐயா உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா. அப்பா உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஓ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா மக்கள் நன்றி ஆண்டவரே. ஐயா உமக்காக எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கி கொண்டு நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் பொறுமையோடு தாங்கி கொண்டு ஆண்டவரே அப்பா உமக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரே, உமக்காக வாழ, உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற ஒவ்வொருவரு மேலும் ஓ பரிசுத்த ஆவியானவரே மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உன் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. ஓ இரக்கத்தின் தெய்வமே, இரக்கத்தின் தெய்வமே, உங்களுடைய இரக்கம் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். அப்பா எங்களுக்காக இந்த வெள்ளிக்கிழமையில ஆண்டவரே பாடுகள் பட்டீரே, ரத்தம் சிந்தினீரே, காயப்பட்டீரே, ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. ஓ ரீபால ஷரதர பலரி விக்கரவி, ஓ ஹந்தரியல கர தீர பலர ஷரதர மனகர திரி பிபி விக்கரவி, ஓ ஹந்தர பல பர 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 பல பரி ஷரனன கர திரி விக்கரவா. அப்பா ஜெபி மகளே, ஜெபி மகளே, தெய்வன் உன்மேல் மனம் இறங்குகிறான். உன்னுடைய பொறுமையின்மை எடுத்து போட்டு உனக்கு பொறுமையோடு வாழக்கூடிய கிருபை கொடுக்கிறான். அவருடைய பொறுமை உன்மேல் வருகிறது. அன்னை மரியாளிடத்துல காணப்பட்ட பொறுமை, திருத்தூதர்களிடத்துல காணப்பட்ட பொறுமை, யோபுனிடத்துல காணப்பட்ட பொறுமை, யோசேப்பினிடத்துல காணப்பட்ட பொறுமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அன்புக்குரியவர்களே. ஆண்டவரே என் ஒப்பற்ற செல்வம், அவர்தான் என் மீட்பு. ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கும் போது ஆண்டவரே தவறான வழிகளில் நான் போக மாட்டேன் ஆண்டவரே, தவறான நண்பர்களோடு பழக மாட்டேன் ஆண்டவரே, தவறான வீடுகளுக்கு நான் செல்ல மாட்டேன் ஆண்டவரே, அப்ப தவறான எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. ரிபல ஷரதிரி மனகரி திரிவிக்கரவி. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுசாமி உங்க மேல இருந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆண்டவரே, யோசிப்புக்குள் இருந்த மன உருக்கத்தின் ஆவி ஆண்டவரே, பொறுமையின் ஆவி ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொருக்குள்ள உண்டாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா முழங்கால்களை முடக்கி உமக்காக காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா உங்களுடைய வல்லமை கடந்து வருவதாக, உங்களுடைய ஆற்றல் கடந்து வருவதாக, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்ப நீடித்த நாட்கள் ஆண்டவரை காத்திருப்பது உடலுக்கு இழைப்பை கொண்டு வரும் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறையா, அது கிடைக்கும் போது ஆண்டவரே அது இருதயத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நீண்ட நாட்களாக ஜெபித்து ஜெபித்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை ஆண்டவரே அப்பா 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 மனதில வலுவின்மையை கொண்டு வராதபடிக்கு அப்பா இன்றைக்கு அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு அப்பா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் வார்த்தையினால, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால எல்லா தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது பரலோகம் திறக்கப்படுவதாக. அப்பா யோசேப்புக்கு வந்த உயர்வை போல ஆண்டவரே, யோபுவுக்கு வந்த உயர்வை போல இயேசுசாமி உமக்கு சிலுவையில கிடைத்த வெற்றியின் மகிமையை போல ஆண்டவரே ஐயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்போ ஒரு விடுதலையின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், கிருபையின் அபிஷேகம், உன்னத உயர்வு, பரலோகத்தினுடைய உயர்வு, பரலோகத்தினுடைய செல்வங்கள், பரலோகத்தினுடைய நன்மைகள், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. பெற்றுக்கள் சகோதரமே, பெற்றுக்கள் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கள், உன்னதத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கள் அன்புக்குரியவர்களே. ஒவ்வொரு நாலு தேவ சமூகத்தில் நின்று நீ போராடுகிற மகனாக, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற மகனாக, மகளாக ஆண்டவர் உங்களை என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள். the receive the power of the Holy Spirit. ஓ ரபல ஷரதரபல ரிவிகரபி. அப்பா ஒவ்வொருவருக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஐயா, ஒரு பொறுமையில தீர்மானம் எடுக்கட்டும் ஆண்டவரே. வரக்கூடிய எந்த போராட்டத்தையும் ஆண்டவரே உம்முடைய துணையோடு, உம்முடைய வார்த்தையோடு, உம்முடைய வல்லமையோடு, உங்க அபிஷேகத்தோடு எதிர்த்து நிற்கிற திராணி இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. அந்த அபிஷேகத்தினால் எதிர்த்து வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் முறித்தெறிகிற, உடைத்தெறிகிற வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க அப்படியே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்துவதற்காக கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. நிரப்புங்க டாடி, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அப்பா வந்திருக்கிற அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன்யா.
74 நபர்கள் மீதும் ஆவியானவருடைய வல்லமை அப்பா தேவன் விரும்புகிற பரலோகத்தின் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலும் பிள்ளைகள் வாழ்வதற்கு தேவையான சுகம் பலன் பாதுகாப்பு தகப்பனே பாதுகாப்பான வாழ்வு அப்பா அப்பா ஊழியத்துல உயர்வு அப்பா வேலையில உயர்வு பிள்ளைகளுடைய காரியத்துல ஆண்டவரே மேன்மை உண்டாகட்டும் 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 இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா ராலா ஷரா தீரி நீ கரவி ஓ ஹந்தரியலா கர தீரபல ரிஷரதனன கர திரிபி கரவி. நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி. யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா 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 சிலுவையில நீர் பாடுபட்டு மரித்து உயிர்த்த பொழுது ஆண்டவரே அப்பா கோவிலின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது ஆண்டவரே. அங்கிருந்த தேவ மகிமைக்குள்ள நீ கடந்து போனது போல ஆண்டவரே இன்றைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த திரைச்சீலை இயேசுவின் நாமத்துல 2ஆய் கிழியட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற மன்னா ஆண்டவரே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோமே தகப்பனே. நீங்க அப்படியும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்குவதற்காக நன்றி சுவாமி. நன்றி அப்பா. ஒரு அறுவை சிகிச்சைக்கு என்ன அறுவை சிகிச்சைன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு அறுவை சிகிச்சைக்காக யாரோ காத்திருக்கிறீங்க என்பதுக்குரியவர்கள ஆண்டு சொல்ற நானே வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்கள. ஆண்டு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. மக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே. 3 நபர்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற குடும்பம் ஆண்டு சொல்றாரு இந்த மாதத்துல வரக்கூடிய நாட்களில அந்த வேலை வாய்ப்பை கொடுத்து நான் உன் ஜெபத்தை கேட்ட தேவன், நான் உனக்கு நன்மை செய்கிற தேவன், நன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த 3 நபர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேலை வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை அன்புக்குரியவர்களை செய்யற பிசினஸ் டல்லடிச்சு போயிருக்குதா, செய்யற பிசினஸ்ல வருமானம் இல்லையா அன்புக்குரியவர்களை, இன்னைக்கு இந்த செய்தி வழியாக நீ ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்ததனுடைய விளைவை தேவன் 2 மடங்காய் ஏசாயா 61:7 அவமானத்துக்கு பதிலாக இருவங்க நன்மை செய்வேன், உன் அவமதிப்புக்கு பதிலாக உன் உடைமையில் மகிழ்வீர்கள், உங்கள் சொத்தில் மகிழ்ந்திருப்பீர்கள். எஸ், பெற்றுக்கொள் சகோதரமே. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள். தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். தேவன் கொடுக்கிற அந்த விடுதலையை, அந்த சமாதானத்தை, அந்த நிறைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள் என்று சகோதரமே. ஆண்டவருடைய தேவ மகிமையும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களுக்குள்ள உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். They received the power of the Holy Spirit. பெற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களா. பரிசுத்த ஆவியானவர் வழியாக எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஜீசஸ். 4 நபர்கள் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க அன்புக்குரியவர்களா. 4 வீட்டுல ஆண்டவர் பாக்குறேன், அது ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க கண்ணீர் இன்னைக்கு துடைக்கப்படுகிறது. கண்ணீரோட இரவெல்லாம் கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார் இன்னைக்கு. எஸ், இனி கவலை இராது, கண்ணீர் இருதான். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம். என் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுங்கள் அன்பு. என் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த சிஎன் மூவேலை ஜெபத்தினுடைய 274வது இந்த உபவாச ஜெப வழிபாடு ஆண்டவரை நடத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றிப்பா. இது எங்களால் உண்டானது அல்ல, இது என் தேவனுடைய கிருபை ஆண்டவர். அந்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐயா உம்முடைய தாளந்துகளை கொடுத்து, திறமைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை எங்கள் அன்பு சகோதரர் பாக்கியராஜுக்காக, எங்கள் அன்பு சகோதரர் விஜயன் சிலுவைக்காக, என் அன்பு சகோதரி வீணாவுக்காக ஆண்டவரே, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற எல்லா ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அப்பா இறை புகழ்ச்சி ஏறெடுத்த எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஆண்டவரை யாவரு மேலும் அப்பா பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை நிரப்பட்டு ஆண்டவரை கொடுத்த தாளந்துகளை ஆண்டவரை சக்கரியாவை போல என்ன வந்தாலும் அப்பா அவருக்கு ஊழியம் செய்கிற அந்த மகிமை இப்பொழுது right now in mighty name of Jesus receive the power of the Holy Spirit. ஆவியனுடைய வல்லமை பெற்றுக்கொள் சகோதரங்க. The fill of the Holy Spirit. தகப்பனே, நீங்க நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களை தேடி வந்த மக்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு உங்க முன்னாடி நிக்கிறாங்கப்பா.
நக்கரனே ஆண்டவரே, கண்ணீரோடு உங்க முன்னாடி நிக்கிறாங்கப்பா. ஒருவரை வெறுங்க அனுப்பிடாதீங்க சுவாமி. என் பிள்ளைங்க வாழ்க்கையில சோர்ந்து போயிருவாங்கப்பா, சோர்ந்து போயிருவாங்களே தகப்பண்ணே. யா இரக்கத்தோடு என் பிள்ளைகளை நினைவு கூறு, இரக்கத்தோடு நினைவு கூறுங்க சுவாமி. உங்களுடைய கரங்களை நீட்டி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனே, குறைவுகளை நிறைவாக்குங்க. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்க சுவாமி. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு ஆளு வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவருடைய முகங்கள் மகிழ்ச்சியால் மிளிர பண்ணுகிறவரே, என் ஜனங்களுடைய முகங்கள் உள்ளங்கள் அக்களிப்பால் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆனந்த களிப்பால் நிரம்ப பண்ணுவீராக தகப்பனே. நீங்க அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இது என்னால் உண்டானதில்லை ஆண்டவரே. நக்கரனே, எங்களை காண்கிறவரே, இதோ உங்க தெய்வீக திருப்பிரசன்னத்தில் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மையும் செய்து அப்ப உங்க வார்த்தைகளை சொல்லும்படி இந்த அடிமையுடைய நாவிலிருந்து நீங்க பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கோடி நன்றி அப்பா. ஓ ரப 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 ரிப பபன ஷன நன கர திரி பிபி கரபி ஓ ஹந்தரியல கர தீரமன ஷரத ரப 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 ரிபல ரபி கரபி. ஓ thank you master, thank you holy ghost, oh thank you heavenly father, thank you Jesus, the son of God, thank you thank you thank you thank you thank you Jesus. நன்றி அப்பா, கோடி நன்றி செலுத்தி கரத்துல கொடுக்கிறேன் தகப்பனே. உன் பிள்ளைகளை நிறைவாய் நிரப்பி அனுப்பினதற்காய் கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா மகிமையும் உமக்கு மட்டுமே நாங்கள் கொடுக்கிறோம். பயனற்ற பணியாளர்கள் சுவாமி, எங்க கடமை மட்டுமே செஞ்சிருக்கிறோம்ப்பா. எங்களுக்குரிய பரிசு நீர் வரும்போது நிச்சயமாய் தருவீர் என்று நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் விடியற்காலை விண்மீனாகிய புனித மரியன்னையின் பரிந்துரையிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.